நம்ம ராமச்சந்திரன் வந்து பிச்சு உதறாரு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க. என்ன நடக்குது நம்ம வீட்டில்? யாரோ ஒருத்தவங்க சிரிப்பு சத்தம் கேட்குதே அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிக்கும்போது, ராகவா வா ராகவா, அவங்க வரத்துக்கு தாமதமாகும். விஜி இப்போ மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து நக்கலாக கேட்குறாங்க. ராகவன் வந்து கேட்குறாங்க, என்னடா விஜயை பார்த்து கேட்குற, சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட தானே பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து முன்னாடி வந்து நிற்க வைக்கலான்னு ராகவனும் நம்ம மாறனும் போயிட்டு இருக்காங்க. அடியாத்தி, நம்மளை பிடிச்சிட்டாங்களா, இப்போ இந்த விஷயத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் ராமச்சந்திரனுக்கு தான் நம்ம அம்மாவை தான் முன்கூட்டியே வந்து தெரியுமே. இத்தனை நாளாக நம்ம அம்மா இல்லை அம்மா இல்லைன்னு சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சா, இப்போ நம்ம என்னடா பண்ணுவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கோன்னு நம்ம வீரா இப்போன்னு பார்த்து சொன்னானா எல்லாரும் வந்து நம்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து செமையாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. வீரா வந்து முறைக்கிறாங்க, என் குடும்பத்துக்கு எதிராக என்னென்னலாம் காயினை ஊற்றிருப்ப, மாமா கிட்ட இப்போ வசமாக வந்து சிக்கினியா, இப்படி நீ மாட்டுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு யோசிக்கும் போது கரெக்டாக ராமச்சந்திரன் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. அவன் வந்து கேட்குறாப்புல, ஏய் மாறா, யார் மாறா இவங்க நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, எப்படிப்பா ஒருவேளை பொருள் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போக வந்திருப்பாங்களோ? அட ஆமாம்மாம்மா, பொருள் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்காங்க போல, ஏம்மா இப்படியெல்லாம் வந்து இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் வந்து கேட்ட உடனே, நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக என்ன வந்து மாட்டி விட்றாளே, சரி நம்ம பொண்ணு இங்கே இருந்தால் தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி, ஆமாங்க நான் பொருள் எதாவது எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, மாமா அதுக்கு எதுக்கு நாங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவங்க ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன வீரா சொல்கிற, ரொம்ப நாளாக இவங்க இருக்காங்களா, இவங்க யாருன்னு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ராகவனும் ராமச்சந்திரன் எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமா ஒரு 10 நிமிஷம் அவகாசம் எடுத்துக்கங்க, இவங்க யார் என்ன ஏதுன்னு யோசிங்க, உங்கள் சொந்தக்காரங்க தான் இவங்க. என்ன சொல்கிற வீரா, எங்கள் சொந்தக்காரங்களா? ஆமாம், விஜயோட அம்மா உங்களுக்கு சொந்தம் தானே, இவங்கள பார்த்தது இல்லையா? ஆமாம் இல்லை, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஆனால் விஜயோட அம்மானு எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள நான் பார்த்துருக்கேன். மாமா அது மட்டும் இல்லை, இத்தனை நாளாக விஜய் நம்மக்கிட்ட என்னென்னலாம் சொன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போனப்போ விஜய் வந்து நம்மளை வந்து சந்திச்சா, உங்கள் மனசில் இடம் பிடிச்சதுனால நீங்கள் விஜயை கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போ என்ன சொன்னா, அப்போ யாருமே இவளுக்கு கிடையாதுன்னு தானே சொன்னா, அது எல்லாம் சுத்த பொய் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே செமையாக வந்து ராமச்சந்திரன் வந்து கோவப்படுறாங்க. எதுக்காக இவங்க நம்ம வீட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேறு எதுக்காக மாமா, எல்லாம் நம்ம குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக தான். அடியாத்தி, இவங்க மாட்டுக்கு வரிசையாக வந்து பொய் மேலே பொய்யா வந்து சொல்கிறாங்க அப்படின்னு விஜய் வந்து கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம வீரா. எதடி பொய்ன்னு சொல்கிற அப்படின்னு மாறனும் வீராவும் முன்னாடி வந்து நிற்கிறப்ப, ஏய் நிறுத்துங்க, என்ன நடக்குது இங்கே, முதல்ல அதை தெளிவாக சொல்லுங்கள். நான் ரொம்ப நாளாக விஜயை வந்து கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கணும் தான் யோசிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே நம்ம வீட்டில் என்ன தான் அடிக்கடி பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னு, இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம குடும்பத்தை பழிவாங்கன்னு சொல்லிட்டு ராகவன் உங்கள் விஷயத்தில் எல்லார் மேலேயும் வந்து பழி போட்டுது. இப்போ நாங்கள் 2 பேர் பிரியாணி கடை வந்து நடத்தினப்ப இது மாதிரிலாம் பிரச்சனை வந்ததுக்கான காரணமே இவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி வந்து செம்மையாக வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, இவ ஆட்டத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு, ராகவன் வந்து தப்பிச்சிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி. அப்பன்னு பார்த்து, அக்கா என்னக்கா பண்ணுறது, நான் என்ன பண்ண முடியும், எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை, இது உன் விஷயம், நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பேன், இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பக்கம் வந்து போயிட்டாங்க. ராமச்சந்திரன் வந்து, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா இவங்க நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜயோட அம்மாவை கன்னத்திலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாம், உன்னை இல்லைன்னு சொன்னால் அப்போனா இத்தனை நாளாக நடந்த குழப்பத்துக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து விசாரிக்கிறாங்க. அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ட்ராமா ஆடுறாங்க. மாமா இவங்க பேசுகிறது எதையும் நம்பாதீங்க, நாங்கள் ரொம்ப நாளாக இவங்கள மாட்டி விடணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன் நம்ம மாறன் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தப்ப நீங்கள் கூட மாறனை உங்கள் பிள்ளையே இல்லைங்கிற மாதிரி சொன்னீங்களே, எதுக்காக சொன்னீங்க, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கன்னொன்னே, ஆமாம் இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னேன், அதுக்கான காரணம் இவங்க தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவ்வளோ வேலையை வந்து இவங்க பார்த்துருப்பாங்களா? விஜி, என்னால் இதை நம்பவே முடியலவா, நீ இப்படியெல்லாம் போய் சொல்லுவேன்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்கும்போது, சித்தி அப்படியெல்லாம் இல்லை சித்தி, எங்கள் அம்மா இருக்காங்க, ஆனால் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எங்கள் அம்மாவை நான் இப்போ தான் பார்த்தேன், ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானு, வீரா அக்கா எதுக்காக என் மேலே இவ்வளோ பெரிய பழி போடுறாங்கன்னு தெரில,
வீரா உன் மேலே பழி போடுறாளா? சமீபத்துலேருந்து உன்னோட நடவடிக்கை எனக்கும் சரியில்லை. எனக்கும் தோணுச்சு. ஆனால் இவ எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றி தான் பேசுவா. சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பிருந்தா வந்து வந்துட்டாங்க. என் வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. மாமா இவங்க 2 பேரையும் முதல்ல அடித்து துரத்துங்க. விஜய் இனிமேட்டு வேணாமாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் என்னடி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. நீ இந்த விஷயத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க. அது வேற பஞ்சாயத்து. அதுக்குள்ளெல்லாம் இது வராத. கார்த்தி என்னோட வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்லும்போது பிருந்தாவை அடிக்கலான்னு வரப்ப வீரா முன்னாடி நின்று தடுக்கிறாங்க. விஜய் அங்கேயே நில்லு. இல்லைன்னு வச்சுக்கேன் நான் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லாட்டி அவ்வளோதான். வள்ளி இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் நிரூபிச்சாச்சு. இனிமேட்டு என்ன நீ இவளுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சரியே வராதுங்கிற மாதிரி வள்ளியம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம மாறணும், வீரா, ராகவன் எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பிருந்தா தான் சரின்னு தோணுது. விஜய் எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளாலாம் இருக்கவே முடியாது. இவ சுத்தமாக வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் தெரியுது. ஆனால் எனக்கு கூட இவ தான் பிரச்சனை பண்ணியிருப்பாளோன்னு தோணுது. மாமா 100% உங்களுக்கு கூட பிரச்சனை பண்ணது இவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல செமையாக வந்து கடுப்பாகிறாங்க நம்ம ராமச்சந்திரன். நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான். விஜயை தான் நான் தான் பாவம்னு சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நிற்கிறப்ப, மாமா நான் இன்னொரு வாட்டி ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கொடுங்க. நான் எங்கள் அம்மா இருக்காங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சிருந்து பொய் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி எந்த காரணமும் இல்லையே. எனக்குன்னு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வரேன். நானும் உங்கள் கூட வந்து வீட்டில் வந்து தங்குறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதுக்காக தான் நான் இந்த வீட்டில் வந்து தங்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி தங்கலான் இருந்தா முறைப்படி கேட்டிருக்கணும். உங்கள் அம்மா இருக்காங்கங்கிற விஷயத்த சொன்னால் நான் என்ன வேணான்னு நான் சொல்லுவேன். அவங்களாம் சொந்த பந்தமாக வீட்டில் வந்து தங்கினா சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது முத்துலட்சுமி வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க பங்குக்கு அவங்களும் கேட்குறாங்க. அண்ணே இது ஏதோ வந்து சின்ன விஷயம் மாதிரி தெரில. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பலமாக வந்து திட்டம் போட்டிருக்காங்கன்னு தான் தெரியுது. என்ன திட்டம் போட்டோம்? உங்கள் பொண்ணை விடையா? உங்கள் 3 பொண்ணுங்களையும் இந்த வீட்டில் வந்து கட்டி கொடுத்தீங்களே அதை விடையா நாங்கள்லாம் திட்டம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினோன்னே விஜய் அமைதியாக நின்று நீ எல்லாம் வாயை திறக்கிறது கூட தகுதி இல்லை. என் கோவத்தை வந்து கலப்பாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து சொன்னோன்னே அமைதியாகிடுறாங்க. இந்த விஷயத்துக்குள்ளே வராதிங்க மாமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி விஜய் வந்து அவங்க காலில் வந்து விழுவுறாங்க. அதே மாதிரி நம்ம விஜயோட அம்மாவும் சேர்ந்த காலில் வந்து விழுவுறாங்க. அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. ஊரில் எந்த விதமான பொழப்பும் இல்லை. சாப்பாடுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வழி இல்லாமல் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். வழி இல்லாமல் வந்தீங்களா இல்லை யாராவது தேடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்களான்னு சொல்லி மாறன் வந்து எல்லா பின்னணியும் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இவன் என்ன நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறான். யாருடா இவங்க தேடிட்டு வர போகிறாங்க? ஊரில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஊரில் பிரச்சனை தான். அதனால தான் இவங்க இங்கே வந்து தங்குற மாதிரி போச்சு. நானும் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில மாமா. அதனால தான் பொய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவும் இங்கேயே தங்கட்டும் மாமா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணம் இல்லை. உங்களுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்களை 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுங்க. சின்ன தப்பு தான். இது போய் பெரிய இது மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க. என்னது இவ்வளோ தூரம் காலெல்லாம் விழுவுறாங்க? முதல்ல எந்திரிங்க. உங்களுக்கு வேணும்னா பணம் தரேன். நீங்கள் வெளியில் தங்கிக்கங்க. உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் 1க்கு 2 வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா வீரா மாறன்லேருந்து எல்லாரும். நான் என் குடும்பத்தை மட்டும்தான் நம்புவேன். மாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கெஞ்சும்போது இல்லை விஜய் இது சரிப்பட்டு வராதுன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லி வள்ளியம்மாவும் பேசுகிறாங்க. ராமச்சந்திரன் மனசில் என்ன இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சுன்னு